தமிழ்நாட்டில் உள்ள விளிம்பு நிலை மக்களின் வாழ்வியலை கண்முன் கொண்டு வரும் வாழை திரைப்படத்தின் கிளைமாக்ஸ் காட்சி காண்போரின் கண்களில் கண்ணீரை வரவழைக்காவிட்டால்தான் ஆச்சரியமே. சூப்பர் ஸ்டார் ரஜினி, இயக்குனர் சங்கர், மணிரத்னம் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் முதல் படிக்காத பாமர மக்கள் வரை பலரும் வாழை திரைப்படத்தை கொண்டாடி வரும் நிலையில் இயக்குனர் மாரி செல்வராஜ் வரலாற்றையே திரித்து விட்டதாகவும் கைக்கூலியாக மாறிவிட்டதாகவும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வெகுண்டெழுந்திருக்கிறார். தொழிலாளர்களுக்காக போராடி தாமிரபரணி ஆற்றோடு அடித்து செல்லப்பட்ட உன் தந்தையின் நினைவாக தன்னிடம் இருப்பது ஒன்றே ஒன்றுதான் என கையில் பச்சை குத்தப்பட்டுள்ள ஒரு கொடியின் படத்தை சிவன் அணைந்தனிடம் காட்டுவார் வாழை திரைப்படத்தில் தாய் கதாபாத்திரத்தில் நடித்திருந்த ஜானகி. இந்த காட்சியை குறிப்பிட்டு பேசியிருக்கும் கிருஷ்ணசாமி, 1999 மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சனைக்காக போராடி உயிர் நீத்தது புதிய தமிழகம் கட்சி தொண்டர்கள் தானே தவிர மற்றவர்கள் இல்லை என்றும், சிவப்பு மற்றும் பச்சை நிற கொடியை காட்டாமல் வேறு ஒரு அமைப்பின் கொடியை காட்டி மாரி செல்வராஜ் வரலாற்றையே பிழையாக்கி விட்டார் எனவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் கிருஷ்ணசாமி. 17 பேர் இருந்தபோது எந்த கொடி அதில் போச்சு அப்படின்னா அது சிவப்பு பச்சை வர்ண கொடி தான். ஆனால் அதை அந்த வரலாற்றை மூடி மறைச்சு, அந்த உண்மையை மூடி மறைத்து வேறொரு கொடியை காட்டுவது என்பது இது திரிபு வேலை. இது கண்டனத்துக்குரியது. வியாபாரத்திற்காகவும் தன் மீது சாதி முத்திரை வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் புதிய வேடம் தரிக்க நினைக்கும் மாரி செல்வராஜ் வரலாறையே மூடி மறைப்பதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறிய கிருஷ்ணசாமி, வேறு ஒரு அமைப்புக்கு அடித்தளம் இட நினைத்து அந்த கொடியை தூக்கி பிடிப்பதாகவும் மாரி செல்வராஜை கிருஷ்ணசாமி விமர்சனம் செய்திருக்கிறார். அவர் மீது இந்த சாதிய முத்திரை வந்துவிட்டால் அவருடைய திரைப்படத்தை ஓட்ட முடியாது, வணிக ரீதியாக வெற்றி அடைய முடியாது என்ற ஒரு வணிக நோக்கத்தோடு அணுகுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. மாரி செல்வராஜ் தென் தமிழக மக்களை அரசியல் ரீதியாக மடைமாற்றம் செய்வதாக கூறிய அவர், வரலாற்றில் கடந்து போன விஷயங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் கிளறி மக்களுக்கு காட்ட வேண்டிய தேவை என்ன உள்ளது என கர்ணன் படம் குறித்து மறைமுகமாக சாடினார் கிருஷ்ணசாமி. கடந்து போன விஷயங்களையே மீண்டும் மீண்டும் கீறி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய பார்வை. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் இந்த மக்களை எப்படியெல்லாம் பிரிக்குது, இந்த மக்களை எல்லாம் எப்படி ஒடுக்குது, இந்த மக்களை எல்லாம் எப்படியெல்லாம் சுரண்டுது, என்னென்ன பாதிப்புகள், இதை கொண்டு வரணுமே தவிர ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததே சொல்லிக் கொண்டு இருப்பதில் பிரயோஜனம் கிடையாது, எந்த இயக்குனராக இருந்தாலும் சரி. இதற்கிடையே தங்கலான் படம் குறித்து கிருஷ்ணசாமியிடம் கேட்டபோது, நடக்காத போராட்டத்தை நடந்தது என கூறுவதை கூட ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் நடந்த வரலாறையே மூடிமறைக்கும் வாழைப்பட காட்சியை ஏற்கவே முடியாது என்று இயக்குனர் ப. ரஞ்சித்திற்கு பச்சை கொடியும் மாரி செல்வராஜுக்கு சிவப்பு கொடியையும் காட்டினார். ஒரு இடையில பல்வேறு விஷயங்களை சரி இருக்கிறார், அவைகளிலும் மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு. ஆனால் அவர் அந்த பறையேறு அழைக்கப்படக்கூடிய அந்த சமுதாயத்தை அப்படியே காட்டுனதும், அந்த வாழ்வியலை காட்டுனதும், அவர்கள் எதிர்த்து போராடுனதெல்லாம் அது அந்த அளவுக்கு அவர் அதில் ஒரு ஓரளவுக்கு சரியாக இருக்கிறாருன்னு பார்க்கலாம். ஆக மொத்தம் தான் பிறந்த சமுதாயத்திற்கும் மாரி செல்வராஜ் உண்மையாக இல்லை, கதை ஆசிரியராகவும் உண்மையாக இல்லை என அழுத்தமாக தனது எதிர்ப்பை பதிவு செய்த கிருஷ்ணசாமி, அரசியல் உள்நோக்கமும் வணிக நோக்கமும் மாரி செல்வராஜுக்குள் புதைந்து கிடக்கிறது என்றார். அவர் அந்த பிறந்த சமுதாயத்துக்கோ விசுவாசம் இல்லை, அதே போல் உண்மையாக அவர் ஒரு கதையாசிரியராக ஒரு உண்மையாகவும் இல்லை. அவர் புதிய தமிழகம் அமைத்து கொடுத்த விடுதலையை, சுதந்திரத்தை, அடையாளத்தை பிடுங்கி அதை அழித்து வேறொருவருக்கு தளமமைத்து கொடுக்கணுங்கிறது தான் அவங்களுடைய உண்மையான நோக்கமாக இருக்குது. ஸோ அதில் ஒரு மிகப்பெரிய திரிவுவாதமும், அதில் கமர்ஷியல், அதாவது அந்த வணிக நோக்கமும் அரசியல் உள்நோக்கம் இருக்குதுங்கிறதா என்னுடைய பார்வை. இப்படி தங்கலான் படத்தை பாராட்டி வாழைப்பட காட்சியை கிருஷ்ணசாமி குறை கூறி உள்ள நிலையில், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் மாரி செல்வராஜை அவரது வீட்டுக்கே சென்று கட்டி அணைத்து பாராட்டியுள்ளார். இதனால் கிருஷ்ணசாமி ப. ரஞ்சித்தையும் திருமாவளவன் மாரி செல்வராஜையும் அரசியல் ரீதியாக வளர்த்தெடுக்க தயார்படுத்துகிறார்களா என்ற பேச்சு அரசியல்வாதிகள் மற்றும் திரைத்துறையினர் மத்தியில் அடிபடுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.